பாருங்க இதெல்லாம் மோடிஃபிகேஷன். இது அப்படி இருக்கேன் பார்ப்போம். அவர் ரொம்ப அறிக்கைக்குள்ள வந்தது. ஆனால் உண்மையாகவே கடும் பயங்கரம் இருக்குது. இப்படிலாம் ஆயுதம் இருக்குதான்னு மட்டும் இல்லாம இது வந்துட்டு சூசைட் கிட் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கண்ணுகள் வச்சு சொல்ற இடங்கள் அரிக்கலாமே. சரி வாரங்கிறதுனால மேலுக்கு நீங்க மட்டும் பார்த்தா சரியா மக்களையும் காட்டணும். இங்க கரும்புலி அப்படி என்று சொல்லி இதுல வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. இது என்ன ஐட்டம் இது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் திருகோணமலை. இந்த இடத்துல பேர் என்னப்பா? ஓசில். அதாவது ஆர்மியோட மியூசியம் என்ற இடத்துல மியூசியமுக்கு வந்திருக்கிறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு புதுசாக 2 பேர் நிற்கிறாங்க. இவங்க வந்துட்டு நண்பர்கள் திருகோணமலையை சேர்ந்த 2 நண்பர்கள். அதாவது அவங்களும் யூடியூபர்ஸ் தான். ஒன்று வந்துட்டு ஹரிஷன், மற்றது கிருபா. அவங்க 2 பேரும் வந்துட்டு இன்றைக்கு எங்களோட இணைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு சோகமான நிகழ்வு என்னன்னு சொன்னால் அவங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்டான ஒரு நிகழ்வு ஒன்று இன்றைக்கு நடந்துட்டு. ஸோ அதுக்காக அவங்க வந்துட்டு எங்களுக்கு சில பிளேசஸ் காட்டுறதுக்கு வந்திருந்தாங்க. அவங்க தான் இப்போ எங்களை கொண்டு வந்து இந்த மியூசியமை கொண்டு வந்து காட்டி விட்டுருக்கிறாங்க. இந்த மியூசியமை போய் நீங்கள் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இதோட அவங்க போகிறாங்க. உடனே சந்திச்சிட்டோம். அதோட அவங்களுக்கு போகிறாப்புல ஒரு நிகழ்வு ஒன்று நடந்துட்டு அதனால அவங்க அவசரமாக போகிறாங்க. ஸோ அதனால தான் ஸ்டார்டிங்லேயே அவங்களையும் காட்டி பண்ணுறோம். சரி நண்பர்களே, ரொம்ப நன்றி. கண்டிப்பா இன்னொரு டைம் நம்ம உங்களோட ஏரியா வரும்போது கண்டிப்பா விசிட் பண்ணுவோம். நீங்க இன்னொரு வாட்டி இங்க வரும்போது கண்டிப்பா விசிட் பண்ணுவோம். சரி, நாங்கள் வந்துட்டு மியூசியமுக்குள்ள போவோம். நிறைய விஷயங்கள் இருக்கிறதாக நண்பர்கள் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்துட்டு டிக்கெட் எடுக்கிற இடம் இங்கே இருக்குது. ஸோ அந்த இடத்துல போயிட்டு வந்துட்டு நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளுக்கு போகணும். நாங்கள் ஜஸ்ட் அப்போ வாங்க நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளுக்கு போவோம். டிக்கெட் வந்துட்டு நாங்கள் எடுத்துட்டோம். ஒரு ஆளுக்கு வந்துட்டு 100 ரூபா டிக்கெட். 2 டிக்கெட் எடுத்துருக்கிறோம். சரி வாங்க, என்ட்ரன்ஸ் இந்த இருக்குது, உள்ளுக்கு போவோம். ஸோ உள்ளுக்கு என்ட்ராகி வந்துட்டோம். எடுத்து போட்டிருக்கிறாங்க ஓரிஸ் ஹில் ஆர்மி மியூசியம். அதாவது அதுக்குரிய மெத்தட்டை போட்டிருக்காங்க. எங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு படமே ஒரு மெப் வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. சரி வாங்க நாங்கள் இந்த என்ட்ரன்ஸில் உள்ளுக்கு போவோம். வெப்பன் அண்ட் எக்யூப்மெண்ட் அதுக்குரிய இடம் தான் இது. ஸோ ஆக முன்னுக்கே வந்துட்டு ஒரு 47 ஒன்று தான் வச்சிருக்கிறாங்க. இதோட நேம் வந்துட்டு என்ன மச்சான்? 303 போல்ட் ஆக்ஷன் ரைஃபிளாம். நாங்கள் இதெல்லாம் வந்து எதில் பார்த்தோம் மச்சான்? நாங்கள் இதெல்லாம் படத்துல அந்த காலத்துல நீங்க எங்க பார்த்து? நீங்க படத்துல பார்த்து இது நல்லா இருக்கு. இது வந்து நம்ம ரஜினியோட படத்துல மிஷின் கன், ரஜினி ஃபுல்லா சுட்டுக்கு வர கன் தான் இது. இது வந்துட்டு என்ன இது இந்த ஐட்டம் T56 இருக்கிறது. ஆனா பாக்குறதுக்கு எல்லாம் எங்களுக்கு AK-47 தான்ல. பின்னுக்கு பெரிய இது வந்துட்டு T56 எல்லாம் வந்துட்டு T56 ஒவ்வொரு மாடல்ல வந்துட்டு இருக்குது. ஃபுல்லா கன் அமைப்புல வந்துட்டு ஃபுல்லா எங்களை வச்சிருக்கிறாங்க. இது அந்த காலத்துல எஸ்கேப் எடுத்து வரதானே? இல்ல மச்சான், நாங்க அந்த GTA வயசுல இல்ல சுடக்கொள்ளை வரதான் அதெல்லாம். நம்ம அந்த கொமாண்டோல தூக்கினதான கேம்ல உங்கள்ட்ட இருந்திருக்கும் இதே மாதிரி நிறைய கன். கொமாண்டோல இருந்திருக்கு. அடுத்தது அண்ணாக்கு கன் ஒன்று எவ்வளோ தந்துச்சுன்னா ரம்போ. நீங்க ரம்போ அறிக்கைக்குள்ள நீங்க வந்தது அவர் ரம்போ அறிக்கைக்குள்ள வந்தது. ஆனா உண்மையாவே கடும் பயங்கரம் இருக்குது. நேரடியா வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இப்படியான ஆயுதங்களை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்குது. ஸோ இப்போ இருக்கிற நண்பர்கள் வந்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்துருப்பாங்க சிறிய வயசுலேயே. எங்களுக்கு வந்துட்டு இப்பதான் பார்க்க கிடைக்குது. இது நைட்டு மச்சான் இவ்வளோ பெருசா இருக்குது. நீங்க படத்துல பார்த்தது நீங்க இந்த ரெம்போ நீங்க இருக்கக்குள்ள வாங்க வாங்க நீங்க தூக்க மாட்டீங்க. வாங்க. இதுக்குள்ள வந்துட்டு சில ஐட்டங்கள் இருக்குது. போர் சந்தர்ப்பத்துல வந்துட்டு ஆர்மியாலையும் மற்ற இயக்கத்தாலையும் யூஸ் பண்ண நிறைய ஐட்டங்கள் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கிறாங்க. என்ன ஐட்டம் எல்லாம் வாக்கி எப்படியான விஷயங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. நீங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இடத்துல ஒரு ஷூ இருக்குது. இந்த ஷூ தான் அந்த மிதிவெடி, அந்த கன்னி வெடியில இருந்து எங்க தேடிட்டு போகக்குள்ள வந்துட்டு போட்டுட்டு போற ஷூ தான் இது. இதுல இருந்தா
நாங்கள் மிதிவடியிலிருந்து தப்பிச்சு கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் எப்படியும் நாங்கள் மாட்டிடுவோம். அது மட்டும் இல்லாமல் இது வச்சு தான் அவங்க அந்த மிதிவடியை கண்டுபிடிக்கிறது. இந்த ஐட்டத்தை வச்சு தான் அதை கண்டுபிடிப்பாங்க. ஸோ அப்படியே நீங்கள் எஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட செகண்ட் நீங்கள் வந்துட்டு ரெம்போவில் நீங்கள் யூஸ் பண்ணின ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. ஒன்றும் இயக்கத்தில் இல்லையே, எல்லாம் எல்லாம் செயலிழக்கப்பட்டு தான் வச்சிருக்கிறாங்க. இது வந்துட்டு இயக்கம் எல்லாம் இந்த வெடிக்காதே அடுத்ததுதான் என்ன கரும்புலி அப்படி என்று சொல்லி இதுல வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. இது என்ன ஐட்டம்? இது வந்து டங்கிக்கு வைக்கிறது. அதை போட்டிக்காங்க மேனுஃபேக்சர் பை டெரரிஸ்ட். ஸோ அது டேங்கிக்கு வைக்கக்கூடிய ஒரு ஐட்டம் இருக்குது. இந்தியாவில் வந்துட்டு ரிமோட் கண்ட்ரோல். இதுதான் கிளைமர். இதுதான் கிளைமர் தானே. இதெல்லாம் வந்துட்டு இயக்கங்களால் செயற்படுத்தப்பட்ட சில உபகரணங்கள் தான் இந்த இடத்துல இருக்குது. உபகரணம் என்ன எல்லாம் வந்துட்டு வெடிக்கக்கூடிய ஐட்டங்கள் தான் என்ன. இதெல்லாம் வந்துட்டு மிதிவடியாம். இன்னும் இருக்கிற மிதிவடியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயக்கத்தில் வந்துட்டு அவங்களே மேட் பண்ணினது, அவங்களே வந்துட்டு இதை செஞ்சிருக்கிறாங்க. அது மாதிரி இந்த ஐட்டங்கள்லாம் பார்த்துக்கணும். இது வந்துட்டு சூசைட் கிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு கேர்ள்ஸுக்குரியது. இது வந்துட்டு பாய்ஸுக்குரிய சூசைட் கிட் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு விதமான கவலையும் வருது, யோசனையும் வருது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அங்கால ரைஃபிள் ஐட்டங்கள் இங்கே இருக்குது. இதெல்லாம் கேள்விப்பட்டீங்க நம்முடைய சைலண்ட்டுக்குரியது. யாருக்கான இது ஃபயர் ஆகிறாங்க அந்த மாதிரி எப்படி இருக்கு இந்த ஐட்டம் பார்க்குறது. இதெல்லாம் வந்து நாங்கள் டிவியில் பார்த்ததும் கேம்பில் ஆடக்குள்ளே பார்த்ததுங்க. இப்போ தான் நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்னும் இருக்கிறது வந்துட்டு கர்னைட் லான்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் இந்த போர்ட் போட்டிருக்கிறது. இந்த போர்ட் போட்டிருக்கிற அனைத்தும் வந்து இயக்கத்திலிருந்து விடுதலை புலிகள் மீட்கப்பட்டது. இயக்கத்திலிருந்து இவங்க எடுத்திருக்கிறாங்க. ஆர்மியால் வந்துட்டு பறிமுதல் செய்யப்பட்ட ஐட்டங்களுக்கெல்லாம் இந்த போர்ட் போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த போர்ட் போட்டதெல்லாம் வந்துட்டு ஆர்மியில் இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இந்த ஏரியாவில் இருக்குது. ஃபுல்லாக இதெல்லாம் வந்துட்டு ராக்கெட் லான்ச்சர்ஸ் என்ன இருக்கிறது எல்லாம். நீங்கள் இவ்வளோ ஆயுதங்கள் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, இந்த ஸ்னைப்பர் AK-47 இதுகள் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவான வெப்பன்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் வித்தியாசமான இந்த இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் மோடிஃபிகேஷன் பண்ணின ஒரு ரைஃபிளாக தான் நினைக்கிறது இருக்குது. T56 இது T56 அதில் இதில் வந்துட்டு கர்னைட்டுக்கான இதை வந்துட்டு மோடிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அந்த ஷூட்டர் தானே ட்ரிகர் எல்லாம் வச்சு மோடிஃபிகேஷன் பண்ண என்ன பாருங்க. இந்த 12 பேர் ரிப்போர்ட் நீக்கப்பட்டது. இப்படி நிறைய ஐட்டங்கள் இருக்குதுங்க. இது வந்துட்டு AK-47 3 வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க எந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பில் செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் கடை இன்டெலிஜென்ட் ஆகல இருந்திருக்காங்க. இப்போ இது மட்டும் இல்லையா, அதுவும் என்ன இதுவும் இதெல்லாம் வந்துட்டு பாருங்க. இதெல்லாம் மோடிஃபிகேஷனு எப்படி மோடிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஆள் வந்துட்டு 3 பேர் வேலை செய்கிற மாதிரி ஒரு ஆள் பாருங்க. இதில் என்ன போட்டிருக்காங்க, மீட்கப்பட்ட 3 துப்பாக்கியால் ஒன்றாக இணைக்கப்பட்டு. ஆனால் இதெல்லாம் வந்துட்டு இவங்க மீட்கக்குள்ள வந்துட்டு இவங்களை கடும் ஆச்சரியமாகவும் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்படியெல்லாம் வந்துட்டு செய்ய இயலுமா அப்படின்ற மாதிரியும் அவங்களுக்கு வந்துட்டு இருந்திருக்கும். இந்த ஆயுதம் வந்துட்டு இந்த ஸ்கோப் வந்துட்டு மேலுக்கு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு மோடிஃபிகேஷன் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயுதத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஒரு தனி ஒரு ஆளால் சொல்லக்கூடிய அமைப்பில் இங்கே பாருங்க. இங்கே ஒரு தனி ஒரு ஆளால் வந்துட்டு இதை இயக்கக்கூடிய அமைப்பில் தான் இதையும் ஏதோ ஒரு வாகனத்தில் ஒரு இதொண்டை வச்சு தான் மோடிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றாப்புல சொல்லியிருந்தாங்க. நண்பன் வந்துட்டு நிறைய இதை சுட்டு பார்க்கார். இங்கே சும்மா சுட்டு பாட்டுண்டாப்பா. அது சரி இந்தியாவில் இருக்குதுண்ணே.
இது வேற ஒரு மெட்டீரியல செஞ்சிருக்கே இது தெரியாம என்ன கத்தி அந்த தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க என்ன கத்தின்றது மெட்டல் வேற அது நிறைய ஆயுதங்கள் தான் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு அந்த உங்கள்கிட்ட இருந்து எடுத்த ஆயுதங்கள் தான் இதில் வந்து எல்லாம் வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கண்டா 2 பேருக்கிட்டையும் இருக்குது, ஆமிக்கிட்டையும் இருக்குது, இவங்கள்ட்டையும் இருக்குது. ஆனால் அவங்கள்ட்ட இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நம்ம ரொபின்ஹுட் என்ன ரொபின்ஹுட்ல இருந்து வர ஈட்டி உனக்கிட்டே ஒன்று இருக்கேன் வச்சேன் சின்ன வயசுல இருந்து பூக்கம்பாலையில் செஞ்சு வச்சிருப்பேன். ஈட்டி இருந்தால் விட்டு பார்க்கலாம் என்ன. ஸோ நிறைய இருக்குது. நாங்கள் ஃபுல்லாக வளைச்சி பார்க்குற இடம் எல்லாமே ஆயுதங்களாகத்தான் இருக்கிறது. இந்த இடம் எல்லாம் வந்து எல்லாம் நாங்கள் கேமில் பார்த்தது தான் அனைத்தும். இதை பேர்கள் வந்துட்டு வாய்ச்சிட்டு போனால் அப்படியே டைம் போயிட்டு இதெல்லாம் மோட்டார் அமைப்பு தான் இதெல்லாம். ஸோ இதில் தெரியாது இப்போ எது மோடிஃபிகேஷன்கள் எது உண்மையானது என்று சொல்லி எங்களுக்கு சரியாக தெரியல. ஆனால் எல்லாம் இயக்கத்திட்டிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட இடங்கள் தான் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வாகனம் இருக்குது, அது கிட்ட போவோம் நாங்கள். பாகிஸ்தான் ராக்கெட் செலுத்தி அப்படின்னு சொல்லியிருக்குது. 1960 ஆண்டு பாகிஸ்தானில் வந்துட்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு வாகனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 20 மில்லிமீட்டர் நேவிகணன் ஆயுதம் மீட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இருக்குது. எங்களுக்கு இந்த ஆயுதங்கள் எல்லாம் பார்க்கக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். என்ன சொல்கிறது, நாங்கள் வந்து தோக்கலை வந்துட்டு ஏற்கனவே பார்த்தது தான், படங்களில் பார்த்துருக்கிறோம், டிவியில் பார்த்துருக்கிறோம். இதெல்லாம் படத்துலையும் நாங்கள் பார்க்கல. அந்த அளவுக்கு வித்தியாசமான அமைப்பில் இருக்கிற ஆயுதங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் நண்பன் வந்துட்டு கடுமையாக யோசிக்கிறார். என்னென்னா இப்படிலாம் ஆயுதம் இருக்கிறான் மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நாங்கள் வீடியோவில் அப்லோட் பண்ணினா எங்களோட சேனலுக்கு ஏதாவது நடக்குமோ அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு யோசிக்கிறார். தெரியாது என்ன நடக்க போகுது, எடுத்துட்டு என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் தெரியாது. இங்கால ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. 12 பீப்பாய்கள் கொண்ட MBRL ஆயுதம் அப்படின்னு சொல்லி. MBRL டக் டக் டக்குன்னு போய் உள்ளுங்க ஒவ்வொரு இடத்துல அடிக்கிறது என்ன. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்விடத்துல வந்துட்டு ஒரு பெட்டல் கன்னும் இவ்விடத்துல வந்துட்டு ஒரு 20 மில்லிமீட்டர் பெரல் அப்படி என்று சொல்கிற ஒரு ஆயுதம் இருக்குது. இந்த ஆயுதத்துக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னு சொன்னால் இது வந்துட்டு உண்மையாகவே நேவிக்குரிய வாகனம் தான் இது. இதை வந்துட்டு அந்த யுத்த டைமில் வந்துட்டு அவங்க இயக்கம் வந்துட்டு இதை நேவிக்கிட்ட இருந்து இதை பறிச்சு எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்ததாகவும், அதுக்கப்புறம் யுத்தம் முடிகிற டைமில் ஆர்மி வந்துட்டு இதை மீட்டு எடுத்து கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்றதாகவும் இங்கே இருக்கிறார்கள் வந்துட்டு எங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஒன்று தரக்குள்ள சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த 2 ஆயுதத்தையும் மெயினாக வந்துட்டு அவங்க எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 வாகனத்தை இதான் கடலுக்குள்ள நின்று சொல்கிறதா பாயிண்ட். நண்பனுக்கு வந்துட்டு எல்லாம் தெரியும். ஏனண்டா அவன் ஒரு ரெம்போ, அவன் மாதிரி ஃபுல்லாக ரெம்போ ஃபேன். அதுவும் இல்லாமல் வேற நம்ம ஜான் GTA Vice City ஃபேன், ரெம்போ ஃபேன். அடுத்தது ஸ்னைப்பர் ஃபேன். ஃபெஸ்டிவல் விளையாடுற கேம் வந்துட்டு IGI2 தான். என்ன இங்கே இருக்கிற ஐட்டம் வந்துட்டு இதில் பேர் என்ன மச்சான் பார்த்து சொல்லுங்க. பெரல், படல்கள் ஒற்றை குழல் என்ன பேர்கள் என்ன பெடல் கன். அவ்வளவு ஆயுதமும் வந்துட்டு மீட்கப்பட்ட ஆயுதங்கள். அனைத்தும் வந்துட்டு அவங்கள்ட்ட இருந்து மீட்கப்பட்ட ஆயுதம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இதெல்லாம் வந்துட்டு அது பயங்கரமா இருக்குது. நண்பனுக்கு வந்துட்டு எனக்கு சொல்றாரு வாங்க நாங்கள் வீட்டை போவோம் அப்படின்ற அவளை சொல்லி நிற்கிறார். ஆனால் அதுதான் அவர் தான் போய் எல்லாத்தையும் பார்க்குறாரு சொல்கிற மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் இங்கே அழைக்கிற ஆயுதங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ இன்னொரு பக்கம் இருக்குது, மங்கள பக்கம் போகும். அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்துட்டு இராணுவங்களால் உபயோகப்படுத்தப்பட்ட வாகனங்கள் இருக்குது. அதே மாதிரி ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய ஐட்டங்கள் இங்கே இருக்குது. இது வந்துட்டு இதில் பேர் வந்து மீடியம் ஆர்டிலரி கன் பீராங்கி. அது உள்ளே போகலாமா? அது உள்ளே போய் பார்க்கலாமா? பென்சருக்குள்ளே
உள்ள போலாமே. சார் அப்படியே இங்கால அப்படியே ஒவ்வொன்றும் நாங்கள் பார்த்துட்டு போவோம். நம்ம அந்த ஜிடி வகையில் பென்சிலுங்க அந்த பேர்லாம் கிட்ட பென்சில். ஸோ இதுக்குள்ளே போய் பார்ப்போம் வாகனத்துக்குள்ளே. இப்போ நண்பன் வந்துட்டு உள்ளுக்கு ஏறி பார்க்க போகிறார் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. BTR 880A கவச வாகனம் அப்படின்னு சொல்லி போர்ட் போட்டுருக்கிறாங்க. இங்காலே உள்ளுக்கு போகலாம் மச்சான். போகலாம். உள்ளுக்கு போகலாம். மேலுக்கு போய் என்ன செய்கிற சொல்லுங்க பார்ப்போம். தெரியாது, நான் ஒன்றும் யூஸ் பண்ணலே. மேலுக்கு போய் என்ன செய்யறேன்னு நான் சொல்லியா, இப்படி வாகனம் போயிட்டு இருக்கும் அப்படி ஆக்கல என்ன செய்யறேன் எட்டி எட்டி பார்த்துக்கு போறலாம். நீங்க ஃபுல்லா GTA வச்சுட்டு ரொம்ப இல்லாமல அப்படின்னா நானு இது என்ன செய்யறேன்னு தெரியாதா? உள்ளுக்கு நிறைய சிஸ்டம் இருக்கு இந்த ஃப்ளைட்டு உழைக்கிற மாதிரி. சரி வாரம் இருக்கிற நான் மேலுக்கு நீங்க மட்டும் பார்த்தா சரியா மக்களையும் காட்டணும். நீங்க நீங்க இதுக்கு முன்னாடி இந்த வாகனத்தை உள்ளுக்கு வந்து பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு தெரியாது. அநேகமான ஆக்கள் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பும். ஆனா இது மெட்டல் இல்ல, நல்ல ஸ்ட்ராங் இருக்கு, புல்லட் ப்ரூஃப் ஆகும். எல்லாம் புல்லட் ப்ரூஃப் தான் மறானே. இங்க உள்ளுக்கு இருக்கிற ஐட்டங்களை பாருங்க. இவ்விடத்துல இருந்து தான் வாகனம் இயக்கக்கூடிய அமைப்பானா இங்க பழுதாகி கிடக்குதுன்னு நினைக்கிறேன்னா. ஸோ இதுக்குள்ளே நீ இருட்டா இருக்குது. நீ உள்ளுக்கு வாகனத்தில் ஃபுல்லாக எங்களுக்கு பார்க்கறதுக்கு எனக்கு என்ன விளங்குன்னு சொன்னால் அங்கே வாகனத்தில் மீட்டர் செட்டப் வழங்குது. அதே மாதிரி ஃபுல்லாக இங்கே ஒரு வித்தியாசமான அமைப்பு தான் இருக்குது. இங்கே ஃபுல்லாகவே மெட்டல் அமைப்புகள் தான் இருக்குது. சரி வாமச்சான் அப்படி அங்கே போவோம். நம்ம விட்டு அப்படியே GTA வைசிட்டி ஆகி இதை மூடிட்டு எடுத்துகிட்டு போயிடுவான். இப்படி நிறைய இது இருக்குது. இது வந்துட்டு அவங்க வச்சிருக்கிறாங்க உள்ளுக்கு நீங்கள் போய் பார்க்கறதுக்காகவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் போய் பார்க்குற மாதிரி. இந்த மற்ற வாகனங்களையும் போய் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குமென்னு நினைக்கிறேன். இடத்துக்கு வந்துகிட்டு விராதாக்கள் கட்டாயம் வந்து பாருங்க. இந்த இடத்துக்கு விராதாக்கள் இந்த இடத்துக்கு வந்து பாருங்க, நல்ல விஷயங்கள் இருக்கு. ஏனண்டா நெக்ஸ்ட் டைம் இப்போ நாங்களும் வந்து எங்களோட நண்பர்கள் தான் இந்த இடத்த கொண்டு வந்து காட்டினாங்க. நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். பட் வந்து பார்க்கலாமா எவ்வளோ தெரியுன்னு சரியா எங்களுக்கு தெரியலை. பட் எங்களை கொண்டு வந்து காட்டினாங்க. உண்மையாகவே அவங்க கொண்டு வந்து காட்டினதுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்குது எங்களுக்கு. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தானே இது, ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதால எல்லாத்தையும் ஈஸியாக என்ன சொல்கிறேன் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் பிரமிப்பாக இருக்குது. உண்மையாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் இருக்கு. இங்கே இது வந்துட்டு இது டேங்க் 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 இன்னும் இருக்கிறது டேங்க். சிலதுகள் பெல்ட் வச்சு இதுக்குள்ளே வந்துட்டு உள்ளுக்கு போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இது அப்படி இருக்கேன்னு பார்ப்போம். இது வந்துட்டு யாராவது அடிபட்டா இல்லை இருந்துட்டு போகிறது ஆக்கள் இருந்துட்டு போகிறது தான் இது. இங்கே நேரடியாக உண்மையான ஒரு ஓடிட்டு இருக்கிற வாகனத்தில் உங்களால் பார்க்க இல்லாது. இங்கே வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்துட்டு உள்ளுக்கு இருந்துட்டு போகலாம். நீங்கள் சொல்ல போனால் ஏதோ ஒரு வகையில் போகிற டைமில் ஒரு இயக்கின ஒரு வாகனத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை தருது. நிறைய பேர் விதிப்பாங்க அமைப்புக்கு ஏற்றாப்புல செய்வாங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. உள்ளுக்கு ஃபுல்லாக இதெல்லாம் என்ன வைக்கலாம், இதெல்லாம் கன்னுகள் வச்சு சொல்கிற இடங்கள் அரிக்கலாமே. அப்படி தான் இருக்கணும். இதுக்குள்ள தான் பார்க்குறாங்க. எல்லாம் புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் தான் இன்னும் இருக்கிறதெல்லாம். இது மூடுறது லொக் பண்ணுற ஐட்டங்கள் ஒன்றும் வந்துட்டு ஒர்க் பண்ணலை. லொக் பண்ணுற ஐட்டங்கள் லொக் பண்ணி வச்சிருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் என்ன இருக்குது இதால் தான் பார்க்கக்கூடிய அமைப்பிலைக்கு இன்னைக்கு புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்பிலைக்கு 1 2 3 4 இருக்குது. இந்த அநேகமாக நினைக்கிறேன். அப்போ இவ்விடத்துல 3 பேர் இருப்பாங்க. அங்கே 3 இருக்குது, 4ஆவது. அப்போ இங்கே 4 பேர், அங்கே 4 பேர், 8 பேர். இனி அங்கே முன்னுக்கு ஓடுறதுல எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னு தெரியாது. என்ன சொல்கிறது, வந்ததுக்கு உண்மையாகவே ஒரு கடும் ஒரு சந்தோஷமாக இருக்கு எனக்கு வந்துட்டு. ஏன்டா இவ்வளோ காலத்துக்கு நாங்கள் இப்படியான அமைப்புகள் இது வரைக்கும் வந்து பார்த்ததும் இல்லை. ஒரு டேங்க் கொண்டு இருக்குது இந்த இடத்துல. ஸோ பேர்களை வந்துட்டு நாங்கள் சொல்லி போகிறோம். அந்த பேர்கள் சரியா போலையாண்டு எங்களுக்கும் தெரியாது. அதை வந்துட்டு நீங்கள் பெருசாக எடுத்துக்கொள்ளாதீங்க. எங்களுக்கு தெரியா அதோட பேர்கள். சும்மா அப்படி எங்களுக்கு சிறிய வயசில் நாங்கள் கேம் விளையாடக்குள்ள பேசி பழகின வார்த்தைகளை தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதுக்குள்ளேயும் வந்துட்டு உள்ளுக்கு போகக்கூடிய அமைப்பு அங்கே வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏறி போகிறதுக்கு. சரி வாங்க அப்படியே சும்மா அதையும் அப்படியே பார்த்துட்டு போவோம். டயர் எல்லாம் இதெல்லாம் நோமலாக தண்ணி இருக்குது, எல்லாம் இதாகிட்டு. ஆனால் ஒவ்வொரு வாகனம் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கு. பார்க்குறதுக்கு வடிவங்கள் ஒன்று மாதிரி இருந்தாலும்
ஒவ்வொரு வாகனத்தோட அமைப்புகளும் வந்துட்டு வித்தியாசமாகவே இருக்குது. உள்ளுக்கு பாட்டுறோம் பாருங்க. இங்கே இது அமைப்பு தனி இரும்பு தான் மச்சான் ஃபுல்லா. இது எப்படி தான் இதெல்லாம் செஞ்சு மோடிஃபிகேஷன் பண்ணி. சரி வாங்க. என்ன எங்களுக்கு இப்போ இது வந்துட்டு எப்படின்னா ஒரு மலைநாட்டில் எவ்வளோ திருறாப்புல இருக்குது. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடத்துல வச்சிருக்கிறாங்க. ஏறி ஏறி நடந்து நடந்து டயர்ட் ஆகிறாப்புல இருக்குது. வந்துட்டு புல்லட் பட்ட தடங்களை காணலே. நண்பனுக்கு என்ன தேவைப்பட்டீங்கன்னு பார்த்தீங்களா? புல்லட் பட்ட தடங்கள் இருக்குதா அப்படின்ற ஒரு பிரச்சனை உண்டு. இது வந்துட்டு எத்தனை பேர் வரும்? பட்டாலும் தெரியாது. தடம் இருக்குமா? காணல. மோடிஃபிகேஷன் பண்ணி பெயிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க மச்சான். இதெல்லாம் பெயிண்ட் தானே அடிச்சிருக்கு ஃபுல்லா கலர். இந்த டயர் கடும் புதுசா இருக்கு மச்சான். இதுல 2 டயரும் அதோட போர் முடிஞ்சாக்கும். இன்னைக்கு நீங்க கேட்ட ஒருவேளை நீங்க கேட்ட புல்லட் தடம் இது வரைக்குமோ? புல்லட் தடமா இது நினைக்கிறது இது அல்லவா? இல்ல இல்ல இது அது இது இல்ல இதெல்லாம் சும்மா ஓட்டேன். இன்னைக்கிறதா நீங்க கேட்ட புல்லட் தடம் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வாகனம் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்டா இருக்குது. இப்படி நிறைய வாகனங்கள் வச்சிருக்கிறாங்க. இவ்விடத்துல ஒரு போர்ட் போட்டிருக்கிறாங்க. ஏஆர் ரைஃபிள் ரேஞ்ச், வாயு துப்பாக்கி எல்லை. அதாவது இந்த இடத்துல ஷூட்டிங் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். சரி உள்ளுக்கு போய் பார்ப்போம் இந்த இடத்துல என்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்மியில அந்த ஸ்னைப்பர்ஸோட உடுப்புகளை வந்துட்டு அப்படி இருக்கிறாப்புல இடத்த வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் ஷூட் பண்ணி பார்க்கலாம். என்ன உங்களுக்கு வந்துட்டு இடத்த ஷூட் பண்ணி பார்க்கக்கூடிய அமைப்பு வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. சொன்ன இருக்குது இவ்விடத்துல அப்படி படுத்துக்கிட்டு அங்கே இருக்குது ரேஞ்ச். அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு நாங்கள் ஷூட் பண்ணி பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. அதே மாதிரி இங்கெல்லாம் அப்படி உள்ளுக்கு போய் பார்த்தா இந்த இடத்துல இருந்து அங்கே இருக்கிற ரேஞ்சுகளுக்கு வந்துட்டு ஷூட் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்குது. அப்படி ஷூட் பண்ணுறதுக்கு காசு வருமே மச்சான்? எவ்வளோ கேளுங்க. 5 புல்லட். அதாவது 5 புல்லட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு 300. சுட்டு பார்க்க ரம்போ களத்துல இறங்க. சரி ஓகே. ரம்போ களத்துல இறங்க போறார். அவர் என்னென்ன விளையாடுறீங்க? ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன விளையாடின நீங்க? என்ன விளையாடின? போல விளையாடினா. அதான் நீ பாத்தீங்க கண்ணரை. நீங்க வந்துட்டு கண்ணரை வந்துட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு வந்தாரு எங்ககிட்ட. என்ன சொன்னார்? ரம்போ விளையாடிக்கிறேன் இன்னெல்லாம் ஐட்டம் எல்லாம் சொல்லிட்டு வந்தாரு. இப்ப கன் எடுத்து சுட்டு பார்க்க போறாராம். சரி பார்ப்போம் எந்த அளவுக்கு சுடுறாரு அப்படின்னு சொல்லி. நானும் 1-2 சுட்டு பார்ப்போம். இப்போ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுடுறதுக்கான புல்லட்டை வாங்கிட்டேன். எத்தனை புல்லட் வாங்கியிருக்கிறீங்க? 5 புல்லட் தந்துருக்காங்க. ஓகே ஓகே. இதில் நீங்கள் எத்தனை புல்லட்டை சரியா எய்ம் பண்ணி சுடுவீங்க? தெரியாது, சுட்டு பார்ப்போம். நீங்கள் பெரிய ரம்போண்டு நீங்கள் சொல்லி வந்து நாமே சேர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பன் வந்துட்டு பெரியாக்கள் வந்துட்டு அங்கே சுடணுமா, சிறியாக்கள் வந்துட்டு இங்கே இருந்து சுடணுமா? பாப்பமே நீங்க මෙයා කිව්වා මෙයා රෙම්බෝ වගේ තමයි මෙයා කිව්වා. දැන් බලමු මොකද කරන්නේ. இப்போ பாப்போம். அது அப்படியே தோட்டா போட்டாச்சு. எங்க தோட்டா போட்டாச்சு. போட்டாச்சு. ஹரிதே லோட் வித் ஏக ஹரினே ஏவगे ரைட். பாப்பமே சுட்டா சுடுறாராண்டி. तेनवारे सुटुडारा सेंटर ने सेंटर सेकंड போய் பாப்போம். நானே போய் பார்த்துட்டு வரேன். சென்டர் ஆமெண்ட் சொல்லி வேற இது செய்யறாரு. வீடியோ எடுத்து போனதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பிரச்சனைப்படுத்துவார். நானே போய் பார்த்துட்டு வரேன். எங்க ஒரு இடத்தையும் பாடல. எங்க இதெல்லாம் இங்கதான் பட்டது. ஒரு இடத்துலயும் இல்லை.
இங்க இங்க பட்டிருக்கேன் எப்படி வட்டத்துக்குள்ள வந்து நீங்க 10ல சுடணும் சார் நீங்க ரெம்போன்னு சொன்னதா எனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு உங்களுக்கு 3 சான்ஸ் தான் ரைட் பாப்போம் நான் சுட்டது இல்லை நான் ரெம்போவும் இல்லை ஒன்றும் இல்லை நீங்க தான் சுடணும் எப்படி லோட் பண்ணணும் பார்த்துக்கோங்க இந்த மாடல் வந்து இப்படியெல்லாம் நாங்கள் கேமில் செய்கிறோம் மச்சான் අනිත් එක තියෙනවා මේ වගේ normal එක. නිතර දාලා ඒක තමයි මෙයාට දන්නවා. ගේම් ප්ලේ කරනවනේ. මෙයාට ඒක තමයි දන්නවා. right. No. बुलेट है नहीं देखना और दिखाऊंगा சரி ரைட் இப்போ பாப்பமே இப்போ எத்தனை சுடுறீங்களே බලන්න මේක මැද්දෙනුයි මේක එකකින් මුඩිනුයි අර කළු තිර දිහා පුරෙන් එහා පැත්තේ හවා ගන්න. මම මෙන්න මේ කොටස මේ කියලා හිතා ගන්න මේ ඇඟිල්ලේ අර කොටසෙන් මේ මෙන්න මෙහෙන් බැලන්ස් වෙනවා. ஆமி ஐயா வந்து சொல்லி கொடுக்குறாரு எப்படி சுடணும் வந்து බලන්න. එහෙම පේන්නේ නැත්නම් අපි උස්පාත් කරලා හදාගන්න. ரெண்டு இடவுல ඒක මෙහෙ උඩ තිබ්බොත් අපි උස්පාත් කරලා හදාගන්න. මේක උඩ අර තියෙන එකේ මේක කළු පාට එකේ තියෙනවා. இது பாப்பமே எதிராஜனி சுடுறீங்களாண்டு ஆஹா நோ කීලා கீழே ரைட் உங்களோட ரெண்டு முடிஞ்சு கீழே பாப்பமே நீங்க எப்படி சுருவேலாண்டு அது நிமித்துங்க அதை ஃபுல்லா இன்னும் அமர்த்து போடல சரி நான் வந்துட்டு சொல்லிட்டேன் நான் வந்துட்டு ரொம்ப ஒன்றும் இல்லை சம்டைம் படாமலும் கூடும் ரைட் आप में சரியா பாயிண்ட் அடிச்சிருக்கிறேன் எங்க போய் பாயிண்ட்ல போய் பார்க்க தர வேணும் ஓடி போங்க. ஓடி ஓடி பாயிண்ட்ல பண்ணிருக்கிறேன் பாருங்க போய் பாயிண்டா பாயிண்ட் இல்ல இங்க உங்களோட வெள்ளமே என்ன 7ல நாம 6 நீங்க 7 அவ்வளவுதான் வாங்க சரி நீங்க ரெண்டு இன்னொன்று விடுங்களேன் பாப்போம் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு அவரை விட நல்லா சுட்டுட்டேன் இப்போ அடுத்த புல்லட்டை பார்ப்போம் பாப்போமே வெளியால பட்டு விடுற மாதிரி ஃபீல் ஆகுது ரெண்டு கோயில் అందులోనే నే ఎలియట తమ్మాయి ఎలియట ఎత్తకేండోనే ఎత్తకేండో அதுக்கு வெள்ளங்குதுல நீங்க சுட்ட ரைட் கருப்புக்குள்ளலாம் போய் கேனலாம் படங்கள் மூணாவது சுடி நீங்க சுட நண்பன் வந்துட்டு கடைசி ஷாட் பண்ண போறேன் கடைசி ஷாட்ல எப்படியாவது ஷாட் அடிக்கணும் என்று போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காரு ஃபுல்லா அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறார் பாப்போமே උඩ 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 තමයි තියෙන්නේ மேலே போய் நான் பார்த்துட்டு ஓகே ஆக உச்சியில் உங்களோட இதுதான் மூணாவது சுத்தம் ஆக மோசம் சரி நாங்கள் உள்ளுக்கு போய் பார்ப்போம் ஐயாக்கிட்டே கேட்போம் யார் நம்பர் 1 யார் நம்பர் 2 அப்படின்னு சொல்றதை நாங்கள் கேட்போம் ಈಗ ಶಾರ್ಟ್ 1 2
இந்த கோட் రెండు అయ్యాకే అంటే మమ్మ ఫస్ట్ దే మే ఫస్ట్ ఫస్ట్ நான் தான் ஃபர்ஸ்ட் கோட்டை சுடிக்க மாட்டடா நான் தான் ஃபர்ஸ்ட் கோட்டை சுடிக்க மாட்டடா கிட்ட ஷூட் மே இங்க பாரு கிட்ட மம்பெல மேக் இதே மம்பெல இதான் ஐயா பிரச்சனை எல்லாத்தையும் இதேதான் பிரச்சனை இந்த கோடை தான் நான் பார்த்தேன் இந்த கோட்ல என்ன பக்கத்துல சுட்டானே நீ இத பார்க்கலையா இது என்னதுக்கு பாக்க நம்ம சுட்டது பக்கத்துல நான் பார்க்கணும் சரி வாங்க வாங்க சமாளிக்க வாங்க நண்பன் அலப்பற தாங்க முடியாம நாம பாவிச்சு சாமான் வேற இது சாமான் வேற நீங்க பாவிச்சது ஸ்னைப்பர் அதான் பிரச்சனை இன்ஜரிக்கிறது நண்பனுக்கு செட் ஆகல காத்து நம்மள சரி அடிக்கல காத்து பாருங்க அங்க அலப்பற தாங்க முடியாம இங்கேயும் வந்து அலப்பற பண்ணிட்டு இருக்கிறான் ஏதோ ஒரு வகையில பிரச்சனை இல்லை ஃபன்னா தான் இருந்துச்சு ஓகே சரி நண்பர்களே கிட்டத்தட்ட நாங்கள் வந்துட்டு பெருமாட்டுக்கு உங்களுக்கும் இந்த ஆர்மி மியூசியத்தில் இருக்கிற அமைப்புகளை பெருமாட்டுக்கு காட்டக்கூடிய மாதிரி இருந்துச்சு அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறது உண்மையாகவே ஒரு இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இடம்னு சொல்லி தமிழ் உறவுகள் வந்துக்கிட்டு உங்களுடைய இது வந்துக்கிட்டு போராளிகள் வந்துக்கிட்டு யூஸ் பண்ண வெப்பன்களை வந்துக்கிட்டு பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம் உண்மையாக வந்துட்டு ஒரு புதுவிதமான அந்த ஃபீலிங்கை தருது ஏதோ ஒரு வகையில் இந்த ஆயுதங்கள்ல நம்ம நாட்டில் யூஸ் பண்ணப்பட்டு வந்துட்டு அந்த கன் ஷூட் வந்துக்கிட்டு சுட்டதுக்கு பிறகு தான் மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அப்செட்லாம் இருந்துச்சு அந்த இதில் பார்க்க நாங்கள் உள்ளுக்கு போய் கொஞ்சம் ஃபன் பண்ணி வந்தது அதுக்கு தான் அதை வச்சிருக்காங்க அங்கேருந்து பார்த்துட்டு வரக்குள்ள கொஞ்சம் அப்செட் ஆகி வந்து அதாவது என்னன்னு சொன்னால் அதை கொஞ்சம் அந்த என்ன சொல்றது இப்படி இருந்திருக்குது எங்களுக்கு அப்படி இருந்துச்சு பட் உண்மையாகவே இங்கே வந்து பார்க்கலாம் ஆனால் நாங்கள் வந்த டைமில் நிறைய ஆட்கள் இல்லை இந்த இடத்துல பரவாயில்ல ஈவினிங் நாங்கள் வந்துட்டு வந்த டைம் கொஞ்சம் சூடான டைம் வெயில் டைமில் நாங்கள் வந்திருந்தோம் இப்போ கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க ஈவினிங் டைமில் ஆனால் உண்மையாகவே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் பார்த்து மகிழக்கூடிய ஒரு ஏன்னாடா இது எங்களுக்கு பார்க்கறதுக்கான சான்ஸ்கள் வேறு எங்கேயும் கிடைக்கவே கிடைக்காது இங்கே தான் இதை நாங்கள் எங்களால் பார்க்க முடியும் அடுத்தது இதே மியூசியம் வந்து கலம்பில் இருக்குன்னு சொல்லிக்காங்க 7 மணி சொன்னால் நாம அதையும் போய் பார்ப்போம் ஆனால் இது எங்களுக்கு ஓகே நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இனி கிளம்புக்கு போனோம்னா எங்களுக்கு இனி பழையனா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் ஆகும் நல்ல ஒரு இதாக இருக்குது ஓகே நாங்கள் இதோட கிட்டத்தட்ட இந்த இடத்த நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம் ஆயுதங்கள் இருக்கிற ஏரியாவை பார்த்தோம் அதே மாதிரி ஆர்மி யூஸ் பண்ண வாகனங்கள் இருக்கிற ஏரியாவையும் பார்த்துட்டு கன் ஷூட்டிங் பாயிண்ட்டுக்கு போய் ஒரு கன்னையும் வந்துட்டு நண்பன் ஃபுல்லாக டார்கெட் பண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கிறார் என்ன ரைட் ஓகே நாங்கள் இதோட எங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்ள தருணம் வந்துட்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புது நண்பர்கள் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நாங்கள் ஓகே பாய்.